2 ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்திய நிறுவனங்கள் அந்த நிறுவனத்திடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த தொடங்கிவிட்டன. அமெரிக்கா பொருளாதார தடை என்றதும் இந்திய நிறுவனங்கள் பின்வாங்குவதற்கு காரணம் என்ன? அமெரிக்காவின் பொருளாதார தடையால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதை சற்று விரிவாக நாம் இப்போது பார்க்கலாம். உக்ரைனில் போரை நிறுத்துவதற்கு இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருகிறார். இதற்காக இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% அவர் வரி விதித்தும் இந்தியா தொடர்ச்சியாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு செக் வைக்கும் வகையில் 2 ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்திருக்கிறது. அதாவது ரஷ்யாவின் ரோஸ்நெட் மற்றும் லூகோ ஆயில் என 2 பெரிய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகவே இந்திய நிறுவனங்கள் அந்த நிறுவனத்திடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை தவிர்க்க தொடங்கிவிட்டன. 8 மாதங்களாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்த போது இந்த நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை. ஆனால் பொருளாதார தடை என்று வந்ததும் அந்த நிறுவனங்கள் எல்லாமே பின்வாங்க தொடங்கிவிட்டன. இதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அமெரிக்காவின் பொருளாதார தடை எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை அந்நாட்டின் கருவூல அமைச்சகம் விதிக்கிறது. இது முதல் நிலை பொருளாதார தடை, 2ஆம் நிலை பொருளாதார தடை என 2 விதமாக இருக்கிறது. முதல் நிலை பொருளாதார தடை என்பது எதிரி நாட்டு நிறுவனத்துடன் அமெரிக்கர்கள் மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் வர்த்தகம் செய்யக்கூடாது என்பதை சொல்கிறது. இதுவே 2ஆம் நிலை பொருளாதார தடை என்பது தடை விதிக்கப்பட்ட நிறுவனத்துடன் பிற நாட்டு நிறுவனங்கள் எந்த வர்த்தகத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்கிறது. அதாவது இப்போது ரஷ்யாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கும் எண்ணெய் நிறுவனங்களிடம் பிற நாட்டு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக வர்த்தகம் செய்தால் அந்த நிறுவனங்களுக்கு 2ஆம் கட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகவே தான் இந்திய நிறுவனங்கள் அந்த நிறுவனத்திடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த தொடங்கிவிட்டன. சரி, அமெரிக்காவின் 2ஆம் கட்ட பொருளாதார தடையில் சிக்கினால் என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் என்பதையும் விரிவாக பார்க்கலாம். அதாவது இன்றைய உலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரே ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அதாவது உலகில் 50% அதிகமான வர்த்தகம் அமெரிக்க டாலரிலேயே நடைபெறுகிறது. இப்போது 2ஆம் நிலை பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டால் அமெரிக்க டாலரை வர்த்தகத்திற்கு பயன்படுத்த முடியாத சூழலில் இந்த நிறுவனங்கள் சிக்கலாம். அதே வேளையில் அமெரிக்க நிதித்துறையையும் அணுக முடியாது, அமெரிக்க பொருளாதார சந்தையும் அணுக முடியாது. இன்றைக்கு உலக வர்த்தகத்தில் அமெரிக்க நிதித்துறை எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதையும் பார்ப்போம். இப்போது இந்தியாவில் இருக்கும் ஒரு நிறுவனம் ஈராக்கிடம் எண்ணெய் வாங்குகிறது. இதற்கு அமெரிக்க டாலரில் பணம் செலுத்த வேண்டும். இந்த அமெரிக்க டாலர் நேரடியாக அனுப்பிவிட முடியாது. இந்திய வங்கியில் இருந்து அமெரிக்க வங்கிக்கு இந்த பணம் அனுப்பப்படும். பிறகு இந்த பணம் ஈராக்கில் இருக்கும் வங்கிக்கு மாற்றப்படும். இத்தகைய சூழலில் அமெரிக்க நிதித்துறையை தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயமே இருக்கிறது. இது போக நாம் வாங்கும் எண்ணெய்க்கும் அமெரிக்க டாலரில் தான் பணம் செலுத்த வேண்டும். அதேபோல் காப்பீட்டு தொகை, கப்பல்களுக்கான செலவுகள் எல்லாமே அமெரிக்க டாலரில் தான் செலுத்த வேண்டும். இந்த சூழலில் காப்பீட்டு நிறுவனங்களும் சரி வங்கிகளும் சரி பொருளாதார தடை விதிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் வர்த்தகத்திற்கு தயங்கவே செய்யும். எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்தவரையில் ரஷ்யாவிடம் மட்டும் எண்ணெய் வாங்குவது கிடையாது, பிற மத்திய கிழக்கு நாடுகளிடம் இருந்தும் எண்ணெய் வாங்குகின்றன. இந்த சூழலில் அந்த எண்ணெய் வர்த்தகத்திற்கு டாலர் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதேபோல் அமெரிக்க பொருளாதார சந்தையை இந்த நிறுவனங்கள் அணுக முடியாத சூழலும் ஏற்படும். அதாவது இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் நிறுவனம் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த தொடங்கிவிட்டது. இந்த நிறுவனம் அமெரிக்காவில் சாப்ட்வேர் முதல் பாதுகாப்பு தளவாடங்கள் தயாரிப்பு வரை அனைத்து நிறுவனங்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறது. இந்த சூழலில் பொருளாதார தடை விதிக்கப்பட்டால் அந்த நிறுவனம் பெரிய பின்விளைவுகளை சந்திக்கவும் நேரிடலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் மட்டுமல்ல, பிற எண்ணெய் நிறுவனங்களுமே அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்கின்றன. இந்த சூழலில் அமெரிக்க டாலர் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டால் அது பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படும். எனவே தான் இந்த நிறுவனங்கள் எல்லாமே இப்போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த தொடங்கிவிட்டன. சரி, இப்போது ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருப்பதால் இந்தியாவிற்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதையும் பார்ப்போம். இன்றைக்கு இந்தியா தனக்கு தேவையான 34% எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து தான் வாங்குகிறது. அதில் 55% இப்போது அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்திருக்கும் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெட் மற்றும் லூகோ ஆயில் என 2 நிறுவனங்களிடமிருந்து தான் வாங்கப்படுகிறது. இந்த எண்ணெய் வர்த்தகத்தில் சரிவு ஏற்படவே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே வேளையில் இந்திய நிறுவனங்கள் அனைத்துமே ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களில் முதலீடு செய்திருக்கிறது. இதுவும் ஒரு சிக்கலை சந்திக்கும் சூழலில் நிலவுகிறது. அமெரிக்காவின் பொருளாதார தடையால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிடுமா என்றால் இல்லை. அதாவது ரஷ்யாவில் பொருளாதார தடைக்கு இலக்காகாத பிற நிறுவனங்களிடமிருந்து இந்தியா தொடர்ச்சியாக எண்ணெய் வாங்கவே செய்யும். அமெரிக்கா தொடர்ச்சியாக ஒரு தலைப்பட்சமான பொருளாதார தடைகளை தொடர்ச்சியாக விதித்து வருகிறது. இப்போது ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவே
போர் விமானங்கள் மற்றும் பயணிகள் விமானத்திற்கு தேவையான டைட்டானியத்தை வாங்குகிறது. அதே போல விவசாயத்திற்கு தேவையான உரங்களையுமே வாங்குகிறது. ஆனால் அந்த நாட்டுக்கு தேவையில்லாத பிற நிறுவனங்கள் மீது பொருளாதார தடையை விதித்து வருகிறது. இதனால் இந்தியா பாதிப்புக்கு உள்ளாகும் சூழலும் இருக்கிறது. அமெரிக்காவின் ஒருதலைப்பட்சமான பொருளாதார தடைகளை இந்தியா தொடர்ச்சியாக எதிர்த்து வருகிறது. அமெரிக்காவின் பொருளாதார தடை காரணமாக நாம் ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டது. அதே போல வெனிசுலாவிடமிருந்தும் நாம் எண்ணெய் வாங்க முடியவில்லை. இப்போது ரஷ்யா விவகாரத்திலும் நாம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கு அமெரிக்கா அனைத்து நடவடிக்கைகளையுமே மேற்கொள்கிறது. இந்த சூழலில் அமெரிக்கா விதித்திருக்கும் பொருளாதார தடை குறித்து விரிவாக ஆய்வு செய்வதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பே அதிகமாக இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.